ஹாய் ஆல், வெல்கம் டு சினாப்ஸ். என் பேர் அசோக். இப்போ நம்ம இங்க என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஹெரிடிட்ரி அண்ட் மெண்டேலியன் பிரின்சிபல்ஸ். இது வந்து கிளாஸ் 10 சிபிசியில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். வாட் இஸ் ஹெரிடிட்ரி? ஹெரிடிட்ரினா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பயாலஜிக்கல் மெட்டீரியல் ஆர் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷன். அதாவது அவங்க அப்பா கிட்ட இருக்கிறதோ அம்மா கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வருதுன்னா அதை வந்து ஹெரிடிட்ரின்னு சொல்லுவாங்க. அதுலயே இந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது அவங்க அம்மா கிட்ட இருந்தோ இல்லை அப்பா கிட்ட இருந்தோ அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்துச்சுன்னா அது இன்ஹெரிட்டன்ஸ். இதுல வந்து ட்ரெய்ட்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க. இங்க ட்ரெய்ட்ஸ்னா கேரக்டர்ஸ். இப்போ நம்மளோட முடியோட கலர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ட்ரெய்ட் எடுத்துக்கலாம். ஸ்கின் கலர்ஸ் இது எல்லாமே ஒரு ட்ரெய்ட். ஐயோட கலர் ஈவன் ப்ளூவா இருக்கலாம், சில பேருக்கு ப்ரௌன் கலர் இருக்கும், சில பேருக்கு பிளாக் கலர் இருக்கும். இதெல்லாம் ஒரு ட்ரெய்ட். இதை வந்து கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க. இதுல வந்து அனிமல்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ட்ரெய்ட்ஸ் எல்லாம் எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஹியர் ரூல்ஸ் நிறைய இருக்கு. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் மதர் டு ஃபாதர். அதாவது அம்மா கிட்ட இருக்கக்கூடிய அதே அளவு ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து அவங்களோட அப்பா கிட்ட இருந்தும் அவங்களோட குழந்தைங்களுக்கு 50% வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்தும் 50% அவங்க அப்பா கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து அவங்களோட ஆஃப் ஸ்பிரிங், அதாவது குழந்தைங்களுக்கு. ஆஃப் ஸ்பிரிங்கிறது இங்க குழந்தைங்க. ஹியர் பிளாக் கலர் ஆஃப் மதர்ஸ் ஹேர் அண்ட் ஃபாதரோட தலைமுடி வந்து ப்ரௌன் கலர். அவங்க பையனுக்கு பிளாக் கலர் முடியாவும் இருக்கலாம், ப்ரௌன் கலர் முடியாவும் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா ப்ரூவ் பண்ணாங்க. அது யாருன்னா மெண்டல்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணார். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து கார்டன் பீ பிளான்ட்ங்கிறது என்னது, பச்சை பட்டாணி சொல்லுவோம்ல, அந்த கார்டன் பீ பிளான்ட்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அதுக்கு வந்து சயின்டிபிக் நேம் வந்து பைசம் சட்டைவம் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அந்த பைசம் சட்டைவம்ல 7 கேரக்டர்ஸ் இருக்கு. அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் என்னன்னா சீடோட கலர், சீட் ஷேப், பாட் கலர், அதே மாதிரி பாட் ஷேப், ஃப்ளவர் கலர், ஸ்டெம் லென்த், ஃப்ளவர் பொசிஷன். இதனோட எல்லாத்தோட 7 கேரக்டர்ஸ் வச்சு அவர் வந்து ட்ரெய்ட்ஸ் பண்றாரு, அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரிசல்ட், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா மோனோஹைபிரிட் கிராஸ் அண்ட் டைஹைபிரிட் கிராஸ்ன்னு சொல்லிட்டு 2 விதமான கிராசிங் பண்றாங்க. மோனோஹைபிரிட் கிராஸ்னா என்ன, சிங்கிள் ட்ரெய்ட்னா என்ன சொன்னா கேரக்டர் சொன்னா சிங்கிள் ட்ரெய்ட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த ட்ரீயோட ஹைட் மட்டும், அதாவது அந்த செடியோட ஹைட்டை மட்டும் வச்சு ஒரு எக்ஸாமின் பண்றாங்க. ஈவன் அதனோட ஹைட் வந்து ஒரு பிளான்ட்டுக்கு வந்து டாலாவும் இருக்கும், இன்னொன்னுக்கு வந்து ட்ராஃபாவும் இருக்கும். டைஹைபிரிட் கிராஸ்னா 2 ட்ரெய்ட், 2 கேரக்டர்ஸ். இதோட சீடோட கலருமே சீடோட ஷேப்பை வச்சு எடுக்கிறாங்க. அதை வச்சு இதுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ப்ரூவ் பண்றாங்க. என்னன்னா 3 பிரின்சிபல். இது வந்து ப்ரூவ் பண்றாங்க, ஒரு ஜீன் வந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரிமைனிங் இந்த மோனோஹைபிரிட் கிராஸ் அண்ட் டைஹைபிரிட் கிராஸ் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.